எக்ஸ்ட்ரா கேட்காத டிரைவர்ஸ், இகேடி, நம்ம யாத்திரினா இகேடி அப்படின்னு நம்ம புரிய வச்சோம்னா பல மக்கள் வர்றதுக்கு கண்டிப்பா நிறைய சான்சஸ் இருக்கு. பட் நம்ம அதை இகேடி, எக்ஸ்ட்ரா கேட்காத டிரைவர்ஸ் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா எல்லா டிரைவர்ஸும் வந்து எக்ஸ்ட்ரா கேட்காம இருக்கணும். அப்படி எல்லா டிரைவர்ஸும் எக்ஸ்ட்ரா கேட்காம இருக்கணும்னா டிரைவர் தரப்புல இருந்து நீங்க என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? அன்ஃபேராக ட்ரீட் பண்ணுறாங்க சார். எங்களெல்லாம் ரொம்ப கம்மியாக வருது ரேட்டு, 8 ரூபாலாம் வருது ஒரு கிலோமீட்டருக்கு. அது மட்டும் இல்லை சார், கமிஷன் 25-30-35% கமிஷன் வாங்குறாங்க. நியாயமான விலை இருந்தால் நாங்கள் கரெக்டாக எக்ஸ்ட்ராலாம் கேட்காம பண்ண முடியும் சார். அதனால் நாங்கள் ஏன் சார் இனிமேல் எக்ஸ்ட்ரா கேட்க போகிறோம்? நம்ம யாத்திரையில் நியாயமான விலை இருந்தால் நாங்கள் கேட்க மாட்டோம். நீங்கள் ரொம்ப பெரிய விஷயம் கேட்குறீங்க சார். இது பண்ணலாம். நான் வந்து கேட்காம இருக்கேன் சார். சரி, நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர் செய்கிற தப்புனால ஒட்டுமொத்த ஓட்டுநர்கள் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு. எல்லாரும் கேட்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? சில வழிமுறைகள் இருக்கு. ஒன்று வந்து டெக்னாலஜி வச்சு என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து கஸ்டமர்ஸ் ஒரு டைம்ல நீங்க இல்லை டியூட்டிக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா கேட்டிங்கனாலோ ஆப்ல வந்து கஸ்டமர்ஸ் ரிப்போர்ட் பண்றாங்க. இந்த ரிப்போர்ட் பண்ற எல்லா டேட்டாவையும் பப்ளிக்கா ஓப்பன் டேட்டா அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டோம். இதுல வந்து நாங்க மட்டும் அந்த டிரைவர் கிட்ட போய் சொல்ல போறது இல்லை. இந்த கூட்டமைப்புல இருக்கிற மற்ற ஒரு 20-30% டிரைவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாளும் கேட்கறது இல்லை. உங்களை மாதிரி நீங்க சொன்னீங்களா அந்த மாதிரி அந்த டிரைவர்ஸ் எல்லாரும் வந்து எந்த டிரைவர் கேட்குறாங்கன்னு சொல்லுங்க, எங்க கூட்டமைப்புலையோ இல்லை எங்க ஏரியாலயோ இருந்தாங்கன்னா நாங்க அவங்க கிட்ட பேசுறோம். கஸ்டமரே தப்பா கூட சொல்லலாம் இல்ல. இது வந்து டேட்டா வந்து கஸ்டமர் தப்பா சொல்றாங்களா கரெக்டா சொல்றாங்கிறத டெக்னாலஜி வச்சு எங்களால கண்டுபிடிக்க முடியும். ஒரு டிரைவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தப்பு செய்யறாரா, அவருக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்போம். 2வது தடவை வார்னிங் கொடுப்போம். 3வது தடவை அவரோட கொடுக்குற டியூட்டியை குறைப்போம். 4வது தடவை திருப்பி அவர் செய்யறாருன்னா அவரை பிளாக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது மாதிரி வந்து ஒரு ட்ரைனிங், வார்னிங், சஸ்பென்ஷன் அண்ட் பிளாக்கிங் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து நாங்க சொல்லலை, உங்க கூட்டமைப்புல இருந்து இந்த மாதிரி ஒரு மாடலை செய்யுங்க. ஏன்னா வந்து ஒரு சில டிரைவர் பண்ற தப்புனால எல்லாரும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறது வந்து திருப்பி வந்து எல்லாரும் சொல்றாங்க. இது வந்து ஈஸியா நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் இல்லை. ஆனா இந்த மாற்றம் நடந்ததுன்னா மார்க்கெட்டிங் இல்லாம நீங்க கேட்கிற விலையில 0 கமிஷன்ல லைஃப் டைம்ல உங்களால கொடுக்க முடியும். எங்களை கேட்டீங்கன்னா இப்ப கிட்ட நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆயுதம் தான். அந்த ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா இகேடி, எக்ஸ்ட்ரா கேட்காத டிரைவர்ஸ். அதை உங்களால கொடுக்க முடியும்னா எங்களால ஃபுல் சப்போர்ட் லைஃப் டைம் 0 கமிஷன் பண்ண முடியும். இகேடிக்கு நீங்க ரெடியா? ரெடி தான் சார். ஓகே. நியாயமான விலை, தரமான சேவை.